கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு கர்த்தருடைய வசனத்தை ஆவலோடு நாடி தேடுகிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கிறிஸ்து இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று நாம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக இயேசு கிறிஸ்துவை கெனசரேத் கடல் அருகே நாம் கண்டோம். அங்கே அவர் நின்றபொழுது திரளான ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக அவரிடத்திலே நெருங்கினார்கள். இயேசு சீமோன் பேதுருவின் படகை தண்ணீருக்குள்ளே தள்ளிவிடும்படியாக சொல்லி அதிலிருந்து மக்களோடு கூட பேசினார். பேசி முடித்தவுடனே சீமோன் பேதுருவை பார்த்து, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் என்ன பதில் சொன்னார்? பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அருமையானவர்களே, இவர்கள் எல்லாருமே சிறந்த மீன்பிடிக்கும் திறன் உள்ளவர்கள். மட்டுமல்ல, கலிலேயா கடலிலே மீன்பிடிக்கும் எல்லா திறமைகளையும் தாங்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று எண்ணியிருந்தார்கள். ஆம், அவர்களை பொறுத்தமட்டிலேயும் அது உண்மைதான். பேதுரு மிக தெளிவாக முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் என்று கூறுகிறார். ஆனால் அதிலே தங்களுக்கு எதுவும் அகப்படவில்லை என்பதையும் ஒத்துக்கொள்ளுகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுப்பார் என்றால் அது முடியாது என்று சொல்ல முடியாது. அவரோடு கூட நாம் அதை குறித்து வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. நான் முன்பே இதை முயற்சித்திருக்கிறேன், இது முடியாத காரியம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்மால் முடியாத காரியத்தை செய்யும்படியாக ஒருபொழுதும் அவர் நம்மை சொல்லுகிறதில்லை. அவர் என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்கிற செய்யும்படியாய் சொல்லுகிற காரியத்தை நாம் அவருடைய பலனை கொண்டே செய்ய முடியும். அவருடைய வழிநடத்துதலின்படி மீன் பிடிக்க வேண்டும். இங்கே நமக்கு அநேக பாடங்கள் இருக்கிறது. மீன் பிடித்தல் ஒரு கலை. மீன் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் செல்ல வேண்டும். சரியான வகை புழுவை அல்லது அதை வசீகரிக்கும் காரியத்தை பயன்படுத்த வேண்டும். மட்டுமல்ல, அதற்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், நாம் அவருடைய ஆலோசனையின்படி மீன் பிடிக்க வேண்டும். நாம் கர்த்தருக்காக மக்களை ஆதாயப்படுத்த முடியாய் செல்ல வேண்டும் என்றால் அவருடைய வழிநடத்துதலின்படி ஆலோசனையின்படி தாழ்ந்து செல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே அவர்களுடைய வலை கிழிந்து போயிற்று. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் நிகழ்ச்சியிலே கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் அங்கே இருந்தும் வலை கிழியவில்லை. இந்த மீனவர்களின் வலையானது ஒரு சத்தியத்தை சொல்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே மரித்து உயிரோடு எழும்பவில்லை. எனவே அந்த குறிப்பிட்ட நேரத்திலே கிழிந்து போகாத வலை இல்லை. பிரியமானவர்களே, அதுதான் நற்செய்தி. ஒரு வலை கிழிந்து போகாமல் இருக்க வேண்டுமென்றால் அது இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் எப்படி அவர்கள் மீன்பிடிக்க வேண்டும் என்பதை யோவான் 21ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே சொல்கிறார். அப்பொழுது அந்த வலையானது கிழிந்து போகவில்லை. அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்பதை கூறுகிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். கவனியுங்கள், அவர்கள் அன்றைக்கு திரளான மீன்களை பிடித்திருக்கிறார்கள். இப்பொழுது பேதுரு தனது குற்றத்தை அறிக்கையிடுகிறார். அவருடைய விசுவாசத்தின் குறைவாக அன்று அதிகமான மீன்களை அவரால் பிடிக்க முடியவில்லை. நீர் என்னை விட்டு அகன்று போக வேண்டும், நான் பாவியான மனுஷன் என்று பேதுரு சொல்வதற்கு காரணம், ஆண்டவரே, நீர் என்னை மனிதனை பிடிக்கும்படியாக அழைத்தீர், ஆனால் அந்த அழைப்புக்கு நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேன், மீண்டுமாக மீன்பிடிக்க சென்று விட்டேன். இப்படிப்பட்ட மீன்பிடிப்பதே நல்லதென்று நினைத்து விட்டேன். ஆனால் இப்பொழுது இது சரியான தீர்மானம் அல்ல என்பதை உணர்கிறேன். என்னை விட்டு அகன்று போகும், என்னை தனியே விட்டுவிடும், நானோ பாவியான மனுஷன், நீர் நம்பக்கூடிய வேறு யாரையாவது பார்த்து கொள்ளும் என்று சொல்கிறார். ஆனாலும் ஆண்டவர் சீமோன் பேதுருவை விட்டுவிடவில்லை. அவர் அவனை பயன்படுத்தப் போகிறார். அருமையானவர்களே, உங்களையும் நீங்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், நாம் மீன் பிடிப்பதிலே சிறந்தவர்கள் அல்ல என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய தோல்விகளையும் உண்மையற்ற நிலைமைகளையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அவரை சார்ந்து கொள்ள ஆயத்தமாயிருக்கும் பொழுது ஆத்ம ஆதாயம் செய்யும் பணியிலே நம்மை வெறுங்கையர்களாக இருக்க விட மாட்டார். நம்மை அவர் தூர எரிந்து விடுகிறவர் அல்ல, நம்மையும் பயன்படுத்துவார். இது நமக்கு உற்சாகம் தரும் ஒரு உண்மையாகும்.
லூக்கா 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களையும் பாருங்கள். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். ஆம், இயேசு கூறியபடியே பேதுரு மனிதர்களை பிடிக்கிறவரானார். பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்தது ஞாபகம் இருக்கிறதா? ஒரே நாளிலே அவருடைய முதல் செய்தியிலே 3000 ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வந்தார்கள். தேவனுடைய வழிநடத்தலின்படி மீன் பிடிக்கிறார். இங்கே மற்றொரு பாடமும் இருக்கிறது. மீன் பிடிக்கும் மற்றொருவரும் இருக்கிறார், தெரியுமா? சாத்தானும் ஒரு மீன் பிடிப்பவன்தான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்கிறார். சாத்தானும் மீன் பிடிக்கும்படியாக தனது தூண்டிலை தண்ணீரிலே போட்டிருக்கிறான். தேவன் உங்களுடைய ஆத்மாவை பிடிக்கும்படியாய் செயல்படுகிறார். உங்களுடைய ஆத்மாவிற்காக பிசாசானவனும் முயற்சி எடுக்கிறான். உலகத்தின் பொருட்களினாலே அவன் உங்களை ஈர்க்க பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவின் தூண்டில் சிலுவை என்று சொல்லலாம். ஏனென்றால் உங்களுக்காக தேவனுடைய குமாரன் சிலுவையிலே மரித்திருக்கிறார். இதுவே உங்களை நோக்கி வரும் தேவ செய்தி. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த தூண்டிலே மாட்டியிருக்கிறீர்கள்? ஒன்று, நீங்கள் தேவனுடைய தூண்டிலே இருக்க வேண்டும், அல்லது சாத்தானுடைய தூண்டிலே இருக்க வேண்டும். அங்கே மூன்றாவது ஒரு மீனவன் இல்லை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை பாருங்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. லூக்கா ஒரு வைத்தியர். அந்நாட்களிலே மக்கள் அறிந்திராத மனோதத்துவ ரீதியான ஒரு காரியத்தை இந்த குஷ்டரோகியை இயேசு குணமாக்குவதை குறித்து குறிப்பிடுகிறார். இந்த மனிதன் தனக்கு குஷ்டரோகம் இருக்கிறது என்பதை எப்படி அறிந்திருப்பான் என்பது சொல்லப்படவில்லை. ஒருவேளை அவன் ஒரு நாள் வேலையிலிருந்து திரும்பிய பொழுது உள்ளங்கையிலே ஒரு காயத்தை கவனித்திருப்பான். மனைவியினிடத்திலே மருந்து போடும்படியாக சொல்லுகிறான். அவள் போட்டு அனுப்புகிறாள். ஆனால் மறுநாளிலே வேலை முடிந்து வரும்பொழுது அது ரணம் அதிகமாகிறது. அதை பார்த்த மனைவி அதிர்ச்சி அடைந்திருப்பாள். நீங்கள் கட்டாயம் போய் ஒரு ஆசாரியனிடத்திலே உங்களை காட்டுங்கள் என்று கூறியிருப்பாள். இப்படி ஆசாரியனிடத்திலே அவன் சென்றபொழுது அவனை 14 நாட்கள் தனியாக வைத்திருந்திருப்பான். இறுதியாக அந்த குஷ்டரோகம் அவனுடைய சரீரத்திலே பரவுவதை பார்த்து, நீ ஒரு குஷ்டரோகி என்று கூறியிருப்பான். உள்ளம் உடைந்த அந்த மனிதன், சரி, நான் என்னுடைய வீட்டிலே என்னுடைய மனைவியினிடத்திலே பிள்ளைகளிடத்திலே சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று கேட்டிருப்பான். அதற்கு அந்த ஆசாரியன், நீ வீட்டிற்கெல்லாம் செல்ல முடியாது, உன்னுடைய மனைவியை இனி உன்னுடைய கரங்களினாலே நீ அரவணைக்க முடியாது, உன்னுடைய பிள்ளைகளை நீ தூக்க முடியாது என்று கூறிய பின் அந்த மனிதன் தன்னந்தனியாக ஊரை விட்டு வெளியேறியிருப்பான். அவனுடைய குடும்பத்தினர் உணவை கொண்டு வந்து தூரத்திலே வைப்பார்கள். அவர்கள் தூரமாய் சென்ற பிறகு அதை எடுத்து அவன் உட்கொள்வான். சற்று தூரத்திலிருந்தே அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகள் வளருகிறதையும் அவன் காணக்கூடியவனாயிருந்திருப்பான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இங்கே இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். அவன் இயேசுவினிடத்திலே வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று கேட்கிறான். ஆனால் பிரியமானவர்களே, இயேசு எப்படி குணமாக்கினார் கவனித்தீர்களா? அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். எத்தனையோ ஆண்டுகளாக அவனை யாரும் தொடவில்லை. இயேசுவின் கரங்களினாலே தொட்ட பொழுது எப்படி அவன் உணர்ந்திருப்பான் என்பதை சற்றே கற்பனை செய்து பாருங்கள். நிகழ்ச்சியை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை தொட்டிருக்கிறாரா? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையையும் கூட இயேசுவின் கரத்தினால் தொடப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் அவருடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் அவருடைய கட்டளைப்படி நீங்கள் மீன்பிடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கும் நிலையிலே யாரையாவது கர்த்தருக்காக உங்களால் ஆயத்தப்படுத்த முடியும். நீங்கள் உங்களுடைய கரத்தையும் நீட்டி மற்றும் ஒரு ஆத்மாவை தொட வேண்டும். உங்களால் தொடும்படியாக தேவன் வைத்திருக்கிற ஆத்மாவை நீங்கள் மட்டுமே அவருக்காக ஆதாயப்படுத்த முடியும். யாரை குறித்தாவது ஒரு மன பாரத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னால் அந்த சகோதரனுக்காக, சகோதரிக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் வாய் திறந்து பேசுங்கள். அவர்களும் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளட்டும். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள் வரை. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது
கலிலேயா, யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலுமிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாணிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கப்பர்நகூமிலே இருந்த திமிர்வாதக்காரன் குணமாக்கப்பட்டதை குறித்து இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அவனுடைய நண்பர்கள் சிலர் இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கும்படியாக கூரையை பிரித்து இயேசுவின் முன்னாலே இறக்குகிறார்கள். மத்தேயும் மார்க்குவும் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மார்க்கு சுசேஷம் ஒரு சிறிய சுசேஷமாயிருந்தாலும் இந்த சம்பவத்தை குறித்து மிக விவரமாக எழுதியிருக்கிறார். இந்த மனிதனுடைய நண்பர்கள் விசுவாசத்தோட கூட அவனை கொண்டு வந்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு கூறும் வார்த்தைகளை அவன் காதுகள் கேட்கும்படியாக செய்தபடினாலே கர்த்தர் அவனை குணமாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இந்த மனிதனுக்கு நேராய் வந்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கும் உலகத்திலே வாழ்கிற அநேக மக்களை ரட்சிப்பின் செய்தியை கேட்கும்படி நாம் கொண்டு வரவில்லை என்றால் அவருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்க முடியாது. கர்த்தரை அறியாத மக்கள் இந்த திமிர்வாதக்காரனை போலவே இருக்கிறார்கள். பாவத்தினாலே அசைய முடியாதபடி இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை பிடித்து வைத்திருக்கிறது. பற்பலவிதமானவர்கள் பற்பலவிதமான பாவங்களினாலே திமிர்வாதக்காரர்களாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு கூறுவதை கேட்க வேண்டுமென்றால் நீங்கள் அதை குறித்து செயல்பட வேண்டும். இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? கர்த்தருடைய ரட்சிப்பின் செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறவராய் இருக்கிறார். இந்த காரணத்துக்காகவே இந்த நிகழ்ச்சியும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதனின் படுக்கையையும் ஒருவர் தனியாக சுமக்க முடியாது. இங்கே நாம் பார்க்கிற இந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து வந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவையோடு இருக்கிற எண்ணற்ற மக்களுக்கு வசனத்தை கொண்டு செல்வதற்கு இன்றைக்கு ஒருவர் இருவர் போதாது. அநேகர் தேவையானவர்களாய் இருக்கிறார்கள். வசனங்கள் 27, 28 வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். மத்தேயு தனது சுசேஷத்திலேயும் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மார்க்கு சற்று அதிகமான விளக்கத்தை இதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் லூக்கா அதையும் விட அதிகமான காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள், லூக்கா எழுதின சுசேஷம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடே கூட பந்தி இருந்தார்கள். இங்கே மத்தேயு தனது நண்பர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கிறார். அவர்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாயிருந்திருக்கும். லேவி எந்த ஒரு வேத சாஸ்திர கல்லூரியிலும் பயிலவில்லை. அவர் வரி வசூல் செய்கிறவராய் இருந்தார். அந்நாட்களின் வழக்கம் போல வசூலிக்க வேண்டியதை விட அதிகமாக வசூலிக்கும் ஒருவராகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவண்டை வந்தபொழுது மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்காக தன்னால் இயன்றதை செய்தார். அவர் ஒரு செல்வந்தராய் இருந்திருக்கிறார். எனவே ஒரு விருந்து செய்து தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் அதற்கு அழைத்து அவர்கள் எல்லாருமே இயேசுவை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார். அங்கே வந்திருந்த வேத பாரகரும் பரிசேயர்களும் தங்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்க முடியவில்லை. இறுதியாக இயேசுவினிடத்திலே வருகிறார்கள். பாருங்கள், லூக்கா 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இப்படி குற்றம் சாட்டி பேச விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கு இயேசு நல்ல ஒரு பதிலை கொடுக்கிறார். லூக்கா 5:31-32 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மகா பெரிய வைத்தியர். சுகமாயிருக்கிறவர்களை போய் அவர் சுகமாக்குகிறவர் அல்ல. பாவ வியாதியிலே பாதிக்கப்பட்டவர்களை குணமாக்கவே அவர் வந்தார். தங்களுடைய தேவை இன்னதென்று உணர்ந்து கொள்ளுகிறவர்களுக்கே நற்செய்தி ஆயத்தமாயிருக்கிறது. சிலர் நினைக்கிறார்கள் தாங்கள் மிகவும் நல்லவர்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்று எண்ணுகிறார்கள்.
அவர்களுடைய உண்மையான தேவையை அவர்கள் அறியார்கள். அருமையானவர்களே, உங்களுக்கும் ஒரு தேவை உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் நற்செய்தி உங்களுக்காகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க முடியும். அவர் நிச்சயம் உங்களையும் ரட்சிப்பார். நீங்கள் உங்களிலேயே திருப்தி அடைந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால், தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவை எதுவுமே இல்லை என்று எண்ணிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் பாதையிலே தொடர்ந்து செல்லுங்கள். ஆனால் அது உங்களை அழிவுக்கு நேராகவே கொண்டு செல்லும் என்பதை மறந்து போகாதிருங்கள். தாங்கள் சுகவீனமானவர்கள் அல்ல என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வைத்தியரும் எதையுமே செய்ய முடியாது. லூக்கா 5:33 பாருங்கள். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேகந்தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள். உம்முடைய சீஷர் போஜனபானம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு நல்ல ஒரு பதிலை கொடுக்கிறார். கவனியுங்கள். 34-35 அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். இன்றைக்கு நாம் அநேக வேளைகளிலே மிகவும் மன மகிழ்ச்சியாய் விருந்துகளிலே பங்கெடுக்கிறோம். ஆனால் உபவாசிப்பதும் நல்லது. கர்த்தர் பரலோகத்திலே இருக்கிறார். அவரை புறக்கணித்து தள்ளிய ஒரு உலகத்திலே நாம் இருக்கிறோம். இந்த உணர்வோடு கூட நாம் உபவாசிக்கலாம். இங்கே அவர் கூறுகிற சத்தியம் என்னவென்றால், நீங்கள் விருந்து அருந்தினாலும் சரி, உபவாசம் இருந்தாலும் சரி, யார் யாருக்கு இயேசு கிறிஸ்து தேவையோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுப்பதை குறித்து ஜாக்கிரதையாய் கருத்தாய் செயல்பட வேண்டும். லூக்கா 5:36-39 வரை பாருங்கள். அவர்களுக்கு ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்திற்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார். அன்பானவர்களே, இயற்கை மனிதன் பழைய வழிகளை விரும்புகிறவனாயிருக்கிறான். அதுதான் அவன் பழைய ரசத்தை விரும்புவதை குறித்து சொல்லப்பட்டிருப்பது. அது பழைய சமய பழக்க வழக்கங்கள். இங்கே நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு புதிய ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டை குறித்து பிரசங்கிக்க இந்த உலகத்திற்கு வரவில்லை. தேவனுடைய கற்பனைகளிலே உள்ள குறைவுகளை சரி செய்ய வந்தேன் என்று அவர் சொல்லவில்லை. சிலுவையிலே மரிப்பதின் மூலம் பாவத்திற்கான விலை கரையத்தை செலுத்தவே வந்தேன் என்று சொன்னார். என்றாலும் அவர் அதைவிட மேலான காரியத்தை செய்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்து சென்றபடினாலே அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நம்மேலே தரிப்பிக்கக்கூடியவராயிருக்கிறார். புதிய ரசமாகிய நற்செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே புதிய செய்தியாகிய திராட்சை ரசம் புதிய துருத்தியாகிய கிருபைக்குள்ளே வைக்கப்பட வேண்டும். அதை பழைய கற்பனைகளுக்குள்ளேயும் நியாயப்பிரமாணத்திற்குள்ளேயும் வைக்க வேண்டியதில்லை. எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் தேவன் மக்களுக்கு கொடுக்கிற செய்தி இதுதான். புதிய காரியத்தை கொடுக்கும்படியாகவே அவர் வந்தார். அவர் மேலே நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நம்மை ரட்சிக்கும்படியாய் அவர் வந்தார். இந்த முழு அதிகாரமுமே ஒரே காரியத்தை சுட்டிக்காட்டுகிறது. பல வகைகளிலே இயேசுவின் மகிமை நிறைந்த நற்செய்தி சொல்லப்படும் பொழுது மனிதர்கள் கேட்டு வாய்ப்பை பயன்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளவோ அவரை நிராகரிக்கவோ முடியும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை குறித்து நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே தீர்மானம் எடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக பெற்றோரோ, பெற்றோருக்காக பிள்ளைகளோ, கணவனுக்காக மனைவியோ, மனைவிக்காக கணவனோ இந்த தீர்மானத்தை செய்யவே முடியாது. நிகழ்ச்சி கேட்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? சரி, இப்பொழுது நாம் லூக்கா 6 கடந்து செல்கிறோம். ஓய்வு நாளை குறித்து இங்கே நாம் பார்க்கிற சம்பவங்கள் மற்ற சுவிசேஷங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். லூக்கா 6:1-5 பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த 1ஆம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும்
அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். சீஷர்கள் தங்கள் கரங்களினாலே கதிர்களை கொய்து கையினால் நிமிட்டி தின்ற பொழுது பரிசேயர்கள் இதை ஏன் ஓய்வு நாளிலே செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். ஆனால் உண்மையை பார்த்தால் மோசேயின் பிரமாணத்தை எந்த விதத்திலையும் அவர்கள் மீறவில்லை. ஏனென்றால் உபாகமம் 23 24, 25 வசனங்களிலே இந்த காரியம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கதிர்களை அரிவாளினால் அறுக்கும் பொழுதே அறுவடை செய்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் பரிசேயர்கள் தங்கள் சொந்த விளக்க உரையை மோசேயின் பிரமாணத்திற்கு கொடுக்கிறார்கள். எனவே அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களோடு எந்த ஒரு வாக்குவாதத்தையும் வளர்க்க விரும்பவில்லை. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே திட்டவட்டமாக மோசேயின் பிரமாணத்தை மீறிய ஒரு சூழ்நிலையையும் அது எப்படி நியாயமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதையும் கூறினார். இங்கே அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற சத்தியம் என்ன? தேவனுடைய ஊழியனுடைய வாழ்க்கையிலே கடினமான காரியத்தை அது கொண்டு வரும் என்றால் அந்த பிரமாணத்தை அவன் மேல் அழுத்துவது நோக்கமல்ல என்கிறார். வெளிப்படையாகவே சீஷர்கள் பசியாய் இருந்தார்கள் என்பது தெரிகிறது. தொடர்ந்து இயேசுவை அவர்கள் பின் செல்வதற்கு எதையாவது உட்கொள்ள வேண்டியவர்களாய் இருந்தார்கள். தொடர்ந்து 6 முதல் 11 வசனங்களிலே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனிதன் இருந்திருக்கிறான். இயேசுவினிடத்திலே குற்றம் பிடிக்கும்படியாக ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குவாரா என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவருடைய சிந்தனைகளையும் அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அப்பொழுது அவன் எழுந்து நின்றான். தொடர்ந்து இயேசு அவர்களை பார்த்து, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். தொடர்ந்து அந்த மனுஷனை பார்த்து, உன் கையை நீட்டு என்றார். அவன் கையை நீட்டினான். அவனுடைய கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. ஆனால் அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை செய்தார்கள். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது சூம்பின கையுடைய மனிதனை இந்த வேத பாரகரும் பரிசேயருமே கொண்டு வந்து ஜெப ஆலயத்திற்குள்ளே வைத்திருக்க வேண்டும். அவர் தேவையோடு இருக்கிற மக்களுடைய தேவையை சந்திப்பார் என்ற உண்மையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவராலே அவனை குணமாக்க முடியும் என்பதையும் நம்பியிருந்தார்கள். அவர் வல்லமை உள்ளவர் என்றும் அன்புள்ளவர் என்றும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆம், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் அறிந்திருந்தது உண்மைதான். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை குணமாக்கினார். ஆனால் இந்த வேத பாரகரும் பரிசேயரும் அவர் ஓய்வு நாளிலே செய்யக்கூடாததை செய்ததாக குற்றம் சொல்கிறார்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் முதல் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் மேலும் அன்புள்ளவராகவும் கரிசனை உள்ளவராகவும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் வல்லமை உடையவராகவும் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய வியாதிகளை குணமாக்க அவர் வல்லமை உள்ளவர். இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலே இயேசு குஷ்டரோகியாய் இருந்த ஒரு மனிதனை தொட்டு குணமாக்குவதை பார்க்கிறோம். ஆயத்துறையிலே இருந்த லேவியை ஊழியத்திற்காக அழைத்ததை பார்த்தோம். மட்டுமல்ல, வேத பாரகர் பரிசேயருக்கு சரியான பாடங்களை புகட்டினார். சூம்பின கையுடைய மனிதனை குணமாக்கினார். என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரா, என்னை குணமாக்குவாரா என்று கவலையோடு பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பரே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். உங்கள் பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது, உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது என்று உங்களையும் அவர் குணமாக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அதற்கு முன்னதாக நீங்கள் அவரிடத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்காத பாவங்கள் ஏதாவது உங்கள் உள்ளத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் கவனியுங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார் என்றால் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாய் ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியான கரிசனை உள்ளவரும் சர்வ வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வாசித்த, நாங்கள் படித்த வசனங்கள் மூலமாய் நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை மீண்டுமாக எங்களுக்கு நினைப்பூட்டு நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் கவலையோடும் துக்கத்தோடும் பாரத்தோடும் தங்களுடைய வியாதிகளை குறித்தும் தங்களுடைய தேவைகளை குறித்தும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி உம்முடைய வல்லமையினாலே
நீர் பரிபூர்ணமான சுகத்தையும் கிருபையையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவையுள்ள மக்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இவர்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து விசுவாசத்திலே வளர மேலும் மேலும் நீர் உதவி செய்யும். தங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறவர்களோடு நாங்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தர் தாமே அவர்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வல்லமையை அவர்கள் வாழ்க்கையிலேயும் வெளிப்படுத்தும். கிருபையாய் இறங்கும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.